சோவியத் எழுத்தாளர் லியோனிட் லியோனோவ். ரஷ்யாவில் எளிய மக்களின் குரலால், பசி, அதிகாரம், அடக்குமுறைக்கு எதிரான மாற்றத்தின் குரலால் ஒலித்த ரஷ்ய எழுத்தாளர் லியோனிட் லியோனோவ் 1897ஆம் ஆண்டு இதே நாளில்தான் பிறந்தார். ஜார் தலைமையிலான கொடுங்கோல் ஆட்சி ரஷ்யாவின் வளங்களை சுரண்டி கொழுத்து கொண்டிருந்த காலம் அது. மக்கள் பசியாலும் பட்டினியாலும் மாண்டு கொண்டிருந்தனர். அடக்குமுறை அதிகாரத்தின் ஆக்டோபஸ் கரங்கள் ரஷ்யாவின் நிலப்பரப்பு முழுவதும் நீண்டு கிடந்தது. இந்த பின்னணியில் ரஷ்யா புரட்சிக்கு முன் பசி, அதிகாரம், அடக்குமுறை, மாற்றத்துக்கான குரல்கள் ஒன்றிணைந்து நெருப்பாய் வெடித்த காலம் அது. அந்த காலத்தீயின் சூட்டில் உருவான சோவியத் இலக்கியத்தின் பெரும் நெருப்புதான் லியோனோவ். 1924இல் வெளிவந்த இவரின் பேட்ஜர்கள் இலக்கியம் பழைய மதிப்புகளை தகர்த்தெறிந்து ரஷ்யாவின் புது இலக்கியத்தை அரசியல் களத்தில் சமூக புரிதலோடு விளக்கியது. அடுத்து வெளிவந்த இவரின் திருடன் நூலானது சுதந்திரத்தை அடைந்த பிறகும் மனிதனின் மனம் எவ்வாறு பழைய கருத்தியல்களால் பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியது. இவரின் மிக முக்கியமான படைப்பாக கருதப்படும் ரஷ்ய காடு இயற்கையையும் மனித சமுதாயத்தையும் ஒரே கண்ணாடியில் காட்டிய படைப்பாக இன்றும் திகழ்கிறது. ரஷ்யாவில் சார் ஆட்சி, அடக்குமுறை, பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட அடிப்படையில் திளைத்த காலத்தில் பல ஆண்டுகளாக சுரண்டப்பட்ட பொதுமக்களின் மனக்குமுறல்கள் 1917ஆம் ஆண்டின் ரஷ்ய புரட்சியாக வெடித்தது. மேலும் இது போரின் காயம் மனிதனுக்கு மட்டுமல்ல, இயற்கைக்கும் என்பதை உலகிற்கு நினைவூட்டியது. அவரின் படைப்புகள் அரசியல் மாற்றத்தில் மட்டுமல்ல, அந்த மாற்றத்தின் கீழ் வாழ்ந்த மனிதரின் உள்ளத்தை மாற்றாக வரலாறு பதிவு செய்தது. லியோனோவ் சோவியத் காலத்தின் சமூக சாட்சியாளர், மனித உணர்வுகளின் உளவியல் கலைஞர், மாற்றத்தின் பயமும் நம்பிக்கையும் என்ற அடிப்படையில் மாபெரும் எழுத்தாளராக திகழ்ந்தார்.